வணக்கம். அக்டோபர் 15ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 நியூஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்லே வந்து கொடுத்துருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கேட்குறீங்க. லிங்க் வந்து நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ வந்து கொடுக்க முடியாது. உங்களோட வாட்ஸ்அப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். அதில் வந்து சேனல்ஸ் பேஜ் வந்து போனீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு ஓசூர் ட்ரேடர் அப்படின்னு சர்ச் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓசூர் ட்ரேடர் அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து வரும். கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் வந்து இருப்போம். ஸோ அதில் வந்து ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, நேற்று நைட்டு இது வந்து இந்த நியூஸ் வந்து வந்துச்சு. நோ சேஞ்சஸ் இன் வீக்லி ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ இப்போதைக்கு வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லாமல் வீக்லி எக்ஸ்பைரி வந்து அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ட்டு சிஎன்பிசி 18 நமக்கு வந்து நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. என்ன நடக்குது, நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது. ப்ளஸ் நமக்கு அமெரிக்கன் மார்க்கெட்டும் வந்து பாசிட்டிவாக வந்து போச்சு. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினச்சிருப்போம் அப்படின்னா, மார்க்கெட் இன்றைக்கி பயங்கரமான ஒரு புல்லிஷ் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நாம் வந்து நினச்சிருப்போம். ஆனால் நேற்று நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மேபி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நானே வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் வந்து இதுக்கு வந்து கிடையாது. அதாவது இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்து கிடையாது. அமெரிக்கன் மார்க்கெட் நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நாம் வந்து ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். ஸோ கன்ஃபார்மாக வந்து நாளைக்கு பாசிட்டிவாக வந்து போகுமா அப்படின்னு கேட்டார். ஆனால் நான் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப லிட்டில் பிட்டாக தான் வந்து போகும், ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு நான் வந்து கமெண்ட் வந்து பண்ணியிருந்தேன். இன்றைக்கி காலையில் வந்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா, என்டி ப்ராஃபிட் வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது செபி வந்து கொஞ்சமாக அந்த வீக்லி ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ஸை வந்து எண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நேற்று நமக்கு வந்து என்ன நியூஸ் வந்து கிடைக்கிது, சிஎன்பிசி 18 வீக்லி எக்ஸ்பைரியில் எந்த விதமான ஒரு மாறுதல் வந்து இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இதில் என்ன நியூஸ் வருது அப்படின்னா, குறிப்பிட்ட இடைவெளியில் நமக்கு வந்து அந்த வீக்லி எக்ஸ்பைரி பண்ணி கொஞ்சமாக நாங்கள் வந்து குறைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து மீன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, வீக்லி எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து இல்லை, இனிமேல் வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது இப்போதைக்கு இல்லை, ஆனால் வரும் காலங்களில் இல்லாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து நியூஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து மார்க்கெட்டை ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நியூஸ் வருது. ஸோ இந்த நியூஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்து கொண்டு போகுது. ஸோ நேற்று நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸு, இன்றைக்கி வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ இப்படி என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டு போனாலும் அங்கேருந்து செல் அடிக்கிறதுக்கு வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இது வந்து அப்படியே வந்து இந்த பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட்டல் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரியாக்ட் வந்து கொடுக்குது. ஸோ அதில் நிறைய பேர் வந்து மேனிபுலேட் பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக வந்து செபிகிட்ட இருந்து நாங்கள் வீக்லி எக்ஸ்பைரியை வந்து நிறுத்துகிறோம் அப்படின்னு நியூஸ் வந்து வரலை, நிறுத்த மாட்டோம் அப்படின்னும் நமக்கு வந்து நியூஸ் வந்து வரலை. ஸோ இந்த நியூஸ் சேனல்ஸ் தான் எங்களோட சோர்ஸ் வந்து இப்படி சொல்கிறாங்க, எங்களோட சோர்ஸ் வந்து அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சோர்ஸ் வந்து உண்மையாகவே செபிகிட்ட இருந்து வந்த சோர்ஸா, அல்லது வந்து பெரிய இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு கடை வந்து போட்டிருப்பான். அந்த கடைக்காரன் வந்து சொல்லுவான், இந்த கம்பெனியில் வந்து இவரை போய் பாரு, அவரை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் வந்து சொல்லுவான். அது மாதிரி செபிக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு கடை வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கடைக்காரங்கிட்ட இவங்க போய் வந்து நியூஸ் வந்து கேட்டிருப்பாங்க போல் இருக்குது. நீங்கள் காப்பி டீ வந்து உள்ளே கொண்டு போயிருப்பீங்க இல்லையா, அப்போ என்ன பேசிகிட்டு இருந்தாங்க, ஒருவேளை வந்து இந்த எக்ஸ்பைரி வந்து குறைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா, இல்லை கண்டினியூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க போல இருக்குது. அந்த கடைக்காரர் வந்து, சரி நம்ம 2 பேர்கிட்ட வந்து ஒரே மாதிரி நியூஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம 2 பேர்கிட்டையும் வந்து மாற்றி சொல்லுவோம் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருப்பார் போல இருக்குது. அதனால் 2 பேரும் வந்து மாற்றி நியூஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனிவே டேரெக்டாக செபிக்கிட்டே இருந்து நமக்கு எந்த விதமான ஒரு நியூஸும் நமக்கு வந்து இது வரைக்கும் வந்து கிடைக்கல. அதனால் வந்து இந்த நியூஸை வந்து பெருசாக வந்து கண்டுக்காதீங்க. உங்களோட ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுங்கள். ஸோ நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். நிஃப்டி 50 இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நம்ம அந்த முக்கோணம், வட்டம், செவ்வகம் எல்லாம் ரவுண்டு எல்லாம் வந்து போட்டுட்ருந்தோம். அதில் இதெல்லாம் இப்போ எதுவுமே வந்து வேலை இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இப்போ அக்டோபர் 7ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து அக்டோபர் 14, இந்த டோட்டல் ட்ரேடிங் செஷன் கிட்டத்தட்ட ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்குது. 25,000லேருந்து
25,330 இந்த ஏரியா வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்குது. கீழே வந்து மார்க்கெட் வந்து கீழே இறக்கி வந்து போகல. அதே மாதிரி வந்து இதுக்கு மேலே அதாவது ஒரு 25,330 இதை வந்து உடச்சிட்டும் வந்து மார்க்கெட் வந்து போகலை. கரெக்டாக வந்து ஒரு 300-350 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து நிலைமை. அதனால தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து மார்க்கெட்டில் எந்த விதமான ஒரு பயங்கரமான ஒரு வயலண்ட் அப் ட்ரெண்டும் கிடையாது, ஒரு பயங்கரமான ஒரு டவுன் ட்ரெண்டும் வந்து இல்லாமல் ரொம்ப ஒரு நேராவாக வந்து போயிட்டுருக்கு. ஏற்கனவே வந்து டெய்லி டைம் ஃப்ரேம் ரொம்ப ரொம்ப நேராவில் நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு நேராவாக இது வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து தான் நம்ம வந்து போயாகணும், வேறு வழி வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் இடையில இவங்க வேறு வந்து புலி வரப்போகுது அப்படிங்கிறாங்க, இல்லை யானை தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து டெய்லி வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அந்த நியூஸ் வந்து இப்போதைக்கு வந்து பெருசாக வந்து யாரும் வந்து கன்சிடர் வந்து பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து டெக்னிக்கலை வச்சு ஏதாவது நம்மளால் வந்து என்ட்ரி கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். அதர்வைஸ் டெக்னிக்கல் நமக்கு வந்து பெருசாக நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அமைதியாக வந்து ஒதுக்கி நிற்கிறத நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு நாம் செய்ய வேண்டிய நம்மளோட ஸ்ட்ராட்டஜி வந்து அதுதான். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அகெயின் நமக்கு வந்து இந்த 25,330 உடைக்கணும் அப் ட்ரெண்டு. அதே மாதிரி டவுன் ட்ரெண்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 வந்து உடைக்கணும். இந்த ரெண்டு பக்கமே வந்து மார்க்கெட் எங்கேயுமே வந்து உடைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா டெய்லி நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் போட்டு தான் ஒரு 200 பாயிண்ட்டு 350 பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து சுற்றிட்டுருக்கோம். சில நாட்களில் வந்து அதுவும் வந்து கிடைக்காம 50 பாயிண்ட்டு 100 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும், இதுக்கும் நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நேற்றே நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து போயிட்டுருக்கு இல்லையா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு அதாவது மறுபடியும் வந்து மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடும். அல்லது இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியல அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் வந்து என்ன நடந்திருக்குன்னு வந்து பாருங்கள். ரொம்ப 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 க்ரூஷியலான, ரொம்ப ஈஸியான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயங்கள் இப்போ வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எவ்வளோ எக்ஸாக்டாக அந்த ஒர்க்கை வந்து ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இவ்வளோ நாள் வந்து ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு வந்து போயிருந்தது. நேற்று இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து கிடைக்குது. ஆனால் அந்த அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே போய் வந்து டச் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வந்து அமையுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப குரூஷியலாக நம்ம இந்த விஷயங்களை வந்து ஒரு அட்ரஸ் வந்து பண்ணணும். கரெக்டாக வந்து இதோட ஹையை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும், அதே மாதிரி இதோட லோவை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமை நம்ம வந்து வச்சுருக்கோம். நீங்கள் ஒரு 30 மினிட்ஸோ அல்லது வந்து 50 மினிட்ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணுங்கள். ஸோ பண்ணிவிட்டு என்ன நடக்கணும் அப்படின்னா நாம் ஒரு இப்போ இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பின்னிங் கேண்டில்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸாக்டாக வந்து பாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேமாக வந்து இருக்குது. அதே மாதிரி லோயர் வீக்கும் நமக்கு வந்து சேமாக இருக்குது, அப்பர் வீக்கும் வந்து சேமாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா முடி வந்து எடுக்க முடியலை, அப் ட்ரெண்டு போகிறதா டவுன் ட்ரெண்டு வரதா எனக்கு தெரியலை அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ இது மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு வந்து மார்க்கெட்டில் அமையும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் எந்த பக்கம் வந்து உடைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ இந்த ஹை அண்ட் லோ வந்து நாம் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு எந்த இடத்த வந்து உடைக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். இப்போ டவுன் சைடு வந்து உடச்சிருக்கிறாங்க. இது வந்து 1 ஹவரில் நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். இது அப்படியே நீங்கள் வந்து ஒரு 13 மினிட்ஸில் வந்து கொண்டு போங்க. 13 மினிட்ஸில் வந்து கொண்டு போனாலும் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 13 மினிட்ஸ்லேயும் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. 1 ஹவர்லேயும் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை அப்படியே கொண்டு போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ்லேயும் வந்து கொண்டு போங்க. 15 மினிட்ஸில் கொண்டு போனாலும் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கு. அப்போ டவுன் சைடு நமக்கு வந்து உடச்சிருக்கிறாங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டவுன் சைடு வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து மேலே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு 9:30 வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்துடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் எங்கே கிடைக்கிது அப்படின்னா ஒரு 10:45க்கு நமக்கு வந்து கிடைக்கிது. இந்த லோவை கட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா, கரெக்டாக வந்து பாருங்கள், இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. ஸோ மறுபடியும் மார்க்கெட் ஒரு புல் பேக் நோக்கி வந்து போகுது. போனாலும் நேத்தோட லோ இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு அதாவது க்ளோசிங்களோட ஒரு லோ இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு என்ன நடந்திருக்கு, ஒரு ரிஜெக்ஷன் தான் இந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:45 கேண்டில்.
ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நல்லாவே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூமெண்ட்டை இப்படி தான் நம்மளால் வந்து கேட்ச் வந்து பண்ணணும். மைன்யூட்டாக வந்து யாரும் வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி ட்ரேட் வந்து எடுக்கணும். நம்மளோட பழைய யூடியூப் சேனலில் நம்ம வந்து சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இதெல்லாம். ஏற்கனவே அந்த சேனல்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோஸில் நான் நிறைய தடவை வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன். மல்டி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அப்படின்ட்டு. அதாவது நீங்கள் சிங்கிள் விண்டோலேயே 1 ஹவர் 30 மினிட்ஸு 50 மினிட்ஸு அப்படின்ட்டு நீங்கள் வந்து நிறைய டைம் ஃப்ரேமில் உங்களோட சார்ட்டை வந்து நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ட்ரி எக்ஸிட் வந்து எதில் எடுக்கிறீங்களோ அதையும் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ உங்கள் ஓவராலாக உங்களுக்கு வந்து இந்த மானிட்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1 ஹவர் 15 மினிட்ஸு 30 மினிட்ஸ் அப்படின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகுதா அப் ட்ரெண்ட் நோக்கி போகுதா அப்படின்ட்டு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஈஸியாக உங்களால் வந்து ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுத்துடலாம். ஸோ இது நிறைய தடவை நம்மளோட பழைய சேனல்ஸ் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த புது சேனல் நம்ம வந்து சொல்லலை, அதை வந்து நோட் வந்து பண்ணிக்கிங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து நம்மளோட நேற்றோட லோ வந்து கட் பண்ணதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25,200லேருந்து 25,050 வரைக்குமே வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 5 மினிட் சார்ட்டு. ஸோ நேற்று நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருந்தது அப்படின்னு நம்ம வந்து நேற்றே வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல இருந்து லெவல்ஸும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவலை வந்து உடச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டார்கெட்டாக ஒரு 25,250லேருந்து ஒரு 25,330 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகலாம். அதே மாதிரி டவுன் சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 25,150 25,120 25,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி நேற்று வந்து சொல்லியிருந்தோம். அதையும் வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லோ இருக்கு இல்லையா, அந்த லோ வந்து டச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 லெவலையும் நமக்கு வந்து அச்சீவ் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவ் தான். ஸோ எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றோட ஹையை வந்து இந்த இடத்துல வந்து உடச்ச மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிடுச்சு அப்படின்ட்டு பை பண்ண போயிருப்பாங்க. ஆனால் 2 கேண்டில் தான் வந்து மேலே வந்து போயிருக்கு. 3வது கேண்டில்லேருந்தே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். இப்போ நாம் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஹை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா வித்தின் 9:15 ஒரு 10க்குள்ளே ஓப்பனிங் ஹையை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து லாங் வந்து போகலாம். அதே மாதிரி வந்து ஒரு 9:15 ஒரு 10க்குள்ளே வந்து லோ கட் பண்ணிட்டு கீழே போகிறாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஷார்ட் செல்லிங் வந்து போகலாம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க ஹை. நம்ம வந்து இந்த இடத்துல எங்கே வந்து லாங் வந்து போக முடியும், ஷார்ட் ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்ட்ராடே லெவல்ஸில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஒரு 25,300 கிட்ட நம்ம வந்து ஒரு லெவல் வந்து கொடுத்துருந்தோம். எக்ஸாக்டாக வந்து இன்ட்ராடே லெவலில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ நீங்கள் அதை வச்சு கூட நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கலாம். எனிவேஸ் ஒரு மேனிப்புலேட்டிவ் மூவாகவே வந்து இருந்தாலும் அதற்குண்டான அந்த லெவல்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது உங்களோட சாமர்த்தியம் தான். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹை வந்து நமக்கு வந்து கிடச்சிது. ஆனால் இந்த ஹை அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஹையை வந்து கட் பண்ணலை. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா லோயர் ஹை தான் அப்படி தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. ஒரு ட்ரெண்டு நமக்கு வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கணும், ஒரு ஹையர் ஹை அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவாக வந்து மூவ் ஆகணும். அப்படி மூவ் ஆகலை. முன்னே சொன்னால் இல்லையா, எக்ஸாக்டாக வந்து 25,300 ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்படின்ட்டு கரெக்டாக 2வது கேண்டில் இதை வந்து டச் பண்ணாங்க. அங்கேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் இந்த 25,150 வந்து உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,50 25,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து 25,50 கிட்ட வந்துட்டு ஒரு புல் பேக் வந்து எடுத்திருந்தாங்க. ஓவராலாக இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா காலையில் ஒரு 9:30 இந்த இடத்துல ஒரு 12:40 வரைக்குமே வந்து ஒரு ஒன் சைடு மூவ், ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்லாம் தான் புக் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு புல் பேக், அவ்வளோதான், டே வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மவுண்டாக இருந்துச்சு, இன்றைக்கி வந்து நல்ல மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து நிஃப்டி 50ல் ஒரு ரேஞ்ச் மவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,50 வந்து இருக்கலாம். 25,50 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 24,950 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,300, 25,200, 25,50, 25,000, 24,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வேறு வழி இல்லாமல் மார்க்கெட்டோட அந்த நியூஸ்க்கு ரிலாக்ட் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அப் டு நமக்கு நம்ம சொன்ன அந்த 56,800 இந்த ரேஞ்ச் வரைக்குமே ஒரு அப் ட்ரெண்ட் வந்துட்டு அங்கேருந்து நல்ல டவுன் வந்து வந்துருச்சு. ஓவராலாக நம்ம 56,400 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 56,200 வரைக்கும் வந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து வந்திருந்தாங்க. சேம் ஆஸ் யூஷுவல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புல் பேக் அவ்வளோதான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 56,600 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 56,200 வந்து இருக்கலாம். 56,200 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 56,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 56,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 56,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 57,000, 56,800, 56,600, 56,200, 56,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி வந்து ட்ரேட் ஆகிருக்கு. பெருசாக வந்து சேஞ்சஸ் எல்லாம் வந்து கிடையாது. ஓவராலாக சேம் தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,400 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 81,800 வந்து இருக்கலாம். 81,800 பிரேக் டவுன் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 81,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 82,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000, 82,400, 81,800, 81,400, 81,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி அடித்து தம்சம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓப்பனிங் வந்து நல்ல ஒரு கேப் அப் நமக்கு வந்து நடந்தது. அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 13,250 கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு கேப் அப் நடக்குது. ரெண்டாவது கேண்டல்லேருந்து செல்லிங் தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 1 மணி வரைக்குமே செல்லிங் தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். இப்போ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 13,000 வந்து இருக்கலாம். இந்த 13,000 பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 12,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் இருந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,250, 13,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரெப்ரண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 13,000, 12,900 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.